வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்த நிலையில் மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மௌனி அமாவாசையொட்டி கோடிக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட திரண்டதால் பிரயாக்ராஜ் பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சமாளிக்க முடியாமல் திணறிய நிலையில் பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர உடனடியாக புனித நீராட தடை விதித்ததோடு நகருக்குள் பக்தர்கள் நுழையாமல் இருக்க எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இஸ்ரோ 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை படைத்தது. GSLV F-15 ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது. இந்த ராக்கெட் மூலம் NVS-02 என்ற செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் இன்று காலை 6:23 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ மையத்தில் இருந்து ஏவப்பட்டது. NVS-02 செயற்கைக்கோள் தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவலை தெரிவிக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. எந்தவித சமரசமும் இன்றி தமிழ்நாட்டை வளர்ப்பதுதான் தனது வாழ்க்கை பயணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திராவிட இயக்கத்தின் தலைமகனாக திகழ்ந்தவர் கோவிந்தசாமி என புகழாரம் சூட்டினார். இடஒதுக்கீடு கோரிக்கை குறித்து அதிமுக செவிமடுக்கவில்லை என்ற முதலமைச்சர், கலைஞர் தான் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கியதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கல்வி வேலைவாய்ப்பில் அவர்கள் முன்னேறி வருவது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டால் தான் என்றார். வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனமில்லை என்று கூறினார். வன்னியர்கள் முன்னேறக்கூடாது என்று அவர் நினைப்பதாக குற்றம் சாட்டிய அன்புமணி, இனிவரும் காலங்களில் தனியாக யாராலும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கூட்டணி ஆட்சிதான் எனவும் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை பறிக்கும் UGC புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல்கலைக்கழகங்களை UGC மூலம் கைப்பற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். கல்வித்துறை அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கும் முடிவு கண்டிக்கத்தக்கது என்ற அவர், துணைவேந்தரை நியமிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட போராட்டம் தொடரும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து மக்களின் அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க பணி ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பழம், நெல்மணிகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் வந்த விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் விரைவில் நடைபெறவுள்ள நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக அரசு 9 மாத காலம் அமைதியாக இருந்ததாகவும், பின்னர் வேறு வழியின்றி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியதாகவும் கூறினார். பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமான் போலி தமிழ் தேசியவாதி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்று தமிழக ஆளுநர் கூறுவது வலதுசாரி அரசியல் நாடகம் என்றும், ஆளுநரின் பேச்சு அப்பாவி தலித்துகளை ஈர்க்கும் சூழ்ச்சி என்றும் விமர்சித்தார். பெரியாரை விமர்சித்து பாஜக ஆதரவாளர்கள் வாக்குகளை கவர சீமான் முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்ட திருமாவளவன், பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமான் போலி தமிழ் தேசியவாதி என்றும் காட்டமாக தெரிவித்தார். பெரியார் குறித்து அவதூறு பேசும் சீமான் என்ன எடுப்பார் கைப்பிள்ளையா, அவருக்கு சுய புத்தி கிடையாதா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்தானதையொட்டி மேலூர், அரிட்டாப்பட்டி விவசாயிகள் சென்னை அடையாறில் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி, ஊழலில் அதிமுகவிற்கு திமுகவிற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பெரியாரை பற்றி சீமான் பேசுவதற்கு பின்னால் பாஜக உள்ளது என்பதை நம்பவில்லை என்றார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதால் பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார்.
ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவிக்காலம் முடிந்த பின்னும் நீட்டிப்பு செய்யாமலேயே ஆளுநர் ரவி பதவியில் உள்ளதாகவும், திருவள்ளுவருக்கு காவி ஆடை அணிவித்து பார்ப்பது போன்ற பல விஷயங்களை செய்து வரும் ஆளுநர் இன்னொரு சீமான் என தெரிவித்தார். மக்கள் பிரச்சனையை பேசுவதை விட்டு பெரியார் பற்றி தொடர்ந்து பேசுவது தேவையற்றது என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டையில் பேசிய அவர், வேலை வாய்ப்பின்மை, அன்றாடம் வாழக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகள் என இந்தியாவில் பேச வேண்டிய பிரச்சினை நிறைய உள்ளதாகவும், எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசுவது கிடையாது என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் இரும்பிலான கத்தி உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இரும்பு கத்தி 22.97 கிராம் எடையும் 13 சென்டிமீட்டர் நீளமும் 2.8 மில்லிமீட்டர் தடிமனும் கொண்டது என குறிப்பிட்டுள்ளார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் இரும்பிலான அம்பு முனை ஆணிகள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது கத்தி கிடைத்துள்ளதன் மூலம் தொல் தமிழர் நாகரிகம் இரும்பின் பயன்பாடு அறிந்து அதன் நுட்பங்களை கற்று தேர்ந்தெடுத்தது புலப்படுவதாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா குறித்து நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி 4ஆம் தேதி பட்டியலிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கண்ணன் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமைத்து பரிமாறுவது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளதால் தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் விவகாரத்தில் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், முருகனும் காப்பாற்றப்படுவார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 7 அமைச்சர் சேகர்பாபு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திராவிட மாடல் ஆட்சிதான் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியாக உள்ளது என்றும், மதம், இனம், மொழியால் மக்களை பிளவுபடுத்த முளைக்கும் சக்திகளை முதல்வர் ஒடுக்குவார் எனவும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அமைச்சர் கீதாஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிக்கு நலவாரிய அட்டையை வழங்கி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் நல வாரியம் முடங்கி கிடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்ற பின்பு லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டம் கடந்த 25ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இரண்டாவது அல்லது தொடர்ச்சியான தண்டனைக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும், குற்றம் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும், புகார் அளிக்காமல் மறைத்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், UGC வரைவு கொள்கை, பொது சிவில் சட்டம் போன்றவை தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்தை கிளப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த சூழலில் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களின் 2ஆம் கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது கட்டமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கட்சித் தலைவர் விஜய் கலந்து கொண்டு நேர்காணல் நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களின் 2ஆம் கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
காவிரி ஒழுங்காற்று குழுவின் 111வது கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் நாளை நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழு ஆகிய அமைப்புகள் அவ்வப்போது கூடி காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதித்து தீர்வு கண்டு வருகின்றன. வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு விளக்கம் அளித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த 2 வருடங்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை செய்து தற்போது குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இந்த குற்றப்பத்திரிகையை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினி பேருந்துகளுக்கான புதிய ஒருங்கிணைந்த கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயும், 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாய், 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாற்றியமைக்கப்பட்ட மினி பேருந்துகளுக்கான கட்டணம் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்து பேசினார். முன்னதாக சாரண சாரணியர் இயக்க கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மறுதினமும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உரிய பாதுகாப்பு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் உள்ள 179 நீதிமன்ற வளாகங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளதாக பதிவாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் வேலை இழந்த ஊழியர்கள் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்டனர். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த அமெரிக்காவை சேர்ந்த ஐடி நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திடீரென மூடப்பட்டது. இதனால் அங்கு பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். இந்நிலையில் இன்று மாவட்ட தொழிலாளர் துறை அலுவலர் அலுவலகத்தில் திரண்ட பணியாளர்கள் உதவி தொழிலாளர் ஆணையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் ஆவணங்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். உத்தரகண்ட் தலைநகர் டெராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி வரை ஹரித்வார், நைனிடால் உள்ளிட்ட 7 நகரங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இங்கு 32 பிரிவுகளில் சுமார் 10,000 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். அப்போது வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இரண்டாயிரத்து 28ஆம் ஆண்டு நடைபெறும் பாரா ஒலிம்பிக்கில் 2 தங்கப் பதக்கங்களை வாங்குவேன் என அர்ஜுனா விருது பெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேட்மிண்டன் விளையாட்டில் அர்ஜுனா விருது வாங்கியது சந்தோஷத்தையும் பெருமையையும் அளிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய வீராங்கனை மனிஷா ராமதாஸ் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்பதே தனது அடுத்த இலக்கு என்றும் தனக்கு பெற்றோர் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் கூறினார்.
டெல்லியில் உள்ள கஸ்தூர்பா நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக வேட்பாளர் நீரஜ் பசோயாவை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக வேட்பாளர் பன்சூரி ஸ்வராகியுடன் வந்த அமித்ஷாவுக்கு தொண்டர்கள் வழியெங்கும் மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர். அப்போது தொண்டர்களிடையே பேசிய அமித்ஷா பாஜக வேட்பாளரை வெற்றியடைய செய்யும்படி கேட்டுக் கொண்டார். வனவிலங்குகளின் தாக்குதலை தடுக்கும் பணிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி போதுமானதாக இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள மானந்தவாடி கிராமத்தில் புலியால் கொல்லப்பட்ட ராதாவின் வீட்டிற்கு சென்ற அவர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலங்குகளின் தாக்குதல்களை தடுக்கும் பணிகளுக்காக கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பொது சிவில் சட்டத்தை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அமல்படுத்த வாய்ப்பில்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி. கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். திருச்சி ஜாம்புரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சர்வதேச அளவிலான ஜான்புரி நிகழ்ச்சி நடத்திய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவர்கள் 13 பேர் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைப்பிடித்த நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரை அருகே நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் மீனவர்களின் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு பகுதி மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்தும் மீனவர்களையும் படகை விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் பல்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்ட மீனவர்கள் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார். டெல்லியின் முராரி பகுதியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்கர் பப்ளிக் பள்ளி அருகே புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் விபத்துக்குள்ளானதில் 12 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 5 உயிரற்ற உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதில் சிறுமிகள் உட்பட பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்பதால் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முகமதுசாபுரம் 5வது தெருவில் வசித்து வரும் கண்ணன், ஜான்சிராணி தம்பதியினர் ராட்வீலர் ரகத்தை சேர்ந்த 2 நாய்களை வீட்டில் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டில் இருந்த மேலாடையை கடித்துக் கொண்டிருந்ததால் அதனை பறிக்க முயன்ற ஜான்சிராணியை அந்த நாய் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த ஜான்சிராணி உடனடியாக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சிறுவனை நாய் கடித்து குதறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவாயூர்பாடியைச் சேர்ந்த லித்தின் என்ற 8 வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது தெருநாய் ஒன்று சிறுவனின் முகம், கையில் கடித்து குதறியது. சிறுவனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே மின் கிடைப்பு கொடுக்க லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர், வணிக ஆய்வாளர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்து ஊத்துக்காடு பகுதியில் வீட்டுமனை வாங்கி வீடு கட்டி வருகிறார். இதற்கு மின் இணைப்பு கொடுக்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் மணிகண்டன் புகார் அளித்த நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களை ஒருமையில் பேசியதாக போலீசாரிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைத்து சமீபத்தில் அரசிதழ் வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் ஆய்வாளர் அமுதா அங்கிருந்த சிலரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் மாணவிகளை தனது கை கால்களை அமுக்கிவிடக் கூறியதாக பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரப்பம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நந்தகுமார் 8ஆம் வகுப்பு மாணவிகளை தனது கைகளை அமுக்கிவிடுமாறு கூறுவதுடன் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பெற்றோர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நகராட்சியில் பணியாற்றி வரும் 450 தற்காலிக தூய்மை பணியாளர்களில் 50% பேருக்கு 2 மாத சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பணியில் ஈடுபடாமல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தற்காலிக பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் சிற்பக் கலைஞர் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மறைந்த ஸ்தபதி தேவ சேனாதிபதியின் மகனும் மாமல்லபுரம் சிற்பக் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்து மேற்கொண்டு வருமான ராதாகிருஷ்ணன் உருவாக்கிய உலோக சாமி சிலைகள் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக செர்பியா பிரதமர் மிலோஸ் பதவி ராஜினாமா செய்துள்ளார். செர்பிய நாட்டில் உள்ள நோவிசாட் நகரில் கடந்த நவம்பர் மாதம் ரயில் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து 15 பேர் உயிரிழந்தனர். இந்த ரயில் நிலையத்தில் நடந்த சீரமைப்பு பணிகளில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி பிரதமர் மிலோஸ் கண்டித்து மக்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் செர்பியா பிரதமர் மிலோஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். பிரதமரின் ராஜினாமாவை செர்பிய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த 30 நாட்களுக்குள் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய இந்திய அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை புத்துயிர் பெற செய்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC ஒவ்வொரு வருடமும் சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரருக்கு வழங்கப்படும் சர் கார்ஃபில்ட் சோபர்ஸ் விருது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவுக்கு வழங்கப்படும் என ICC அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பும்ரா இந்த விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை பெறும் முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா ஆவார். ரஞ்சி போட்டியில் 12 ஆண்டுகள் கழித்து விராட் கோலி களமிறங்க உள்ளார். உள்ளூர் போட்டிகளில் கிரிக்கெட் வாரியத்தின் ஒப்பந்த வீரர்கள் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என BCCI அதிரடியாக அறிவித்தது. இதனால் உள்ளூர் போட்டிகளில் முன்னணி வீரர்களான ரோஹித், சிராஜ், பந்த் உள்ளிட்ட பல வீரர்கள் விளையாடி வருகின்றனர். காயம் காரணமாக உள்ளூர் போட்டியில் இருந்து விலகிய விராட் தற்போது டெல்லி அணியின் அடுத்த லீக் ஆட்டத்தில் விளையாட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் விராட் கோலி 2012ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திற்கு எதிராக ரஞ்சி போட்டியில் கடைசியாக களமிறங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.